தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேக்கரையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் கேரள மாநிலத்தில் அச்சன் கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. கலியுகத்தில் கேரள மாநிலத்தில் சபரிமலை, ஆரியங்காவு, குளத்துப்புழா, அச்சன் கோவில், எரிமேலி என 5 நிலைகளில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவாக அருள்பாலித்து வருகின்றார். இத்திருக்கோவில்களில் பழமையானதும் ஸ்ரீ பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அச்சன் கோவில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் ஆகும். இங்கு சுவாமி மணக்கோலத்தில் ராஜ அலங்காரத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் மார்கழி மாதத்தில் 10 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான மார்கழி மகா உற்சவ திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து தர்மசாஸ்தாவுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மார்கழி மகோத்சவ விழாவிற்காக புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தங்க ஆபரணங்கள், தங்கவாள், தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஐயப்பன் தேரில் எழுந்துருளினார். அதனைத் தொடர்ந்து மூங்கிலால் ஆன வடத்தை பக்தர்கள் பிடித்தெழுக்க தேரோட்டம் தொடங்கியது. தேர் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வரும்போது தேருக்கு முன்பு இடத்திற்கு இடம் எடை மாறும் ஐயப்பனின் தங்க மாய வாளை கோவில் நிர்வாக அதிகாரி ஊர்வலமாக எடுத்து வந்தார். தொடர்ந்து தேருக்கு முன் வைத்து கருப்பன் துள்ளல் நிகழ்ச்சி நடைபெறும். இதில் தமிழக, கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று ஆராட்டு விழாவுடன் மார்கழி மகோத்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. இவ்விழாவில் திரு ஆபரண பெட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ACSG ஹரிஹரன் உட்பட திருக்கோவில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
உலக நன்மைக்காகவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் புதுச்சேரி திருக்குனூர் வக்கரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றம் சார்பில் 1008 பால்குட ஊர்வலம் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று வழிபாடு. புதுச்சேரி திருக்குனூர் வக்கரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மை வேண்டி ஆண்டுதோறும் திருவக்கரை வக்கரகாளி அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருக்குனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட 1008 பால்குட ஊர்வலத்தை முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலமானது திருக்கனூரிலிருந்து திருவக்கரை வக்கரகாளியம்மன் ஆலயத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று வக்கரகாளி அம்மனுக்கு உலக நன்மைகள் வேண்டியும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் பாலபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திருக்குனூர் வக்கரகாளியம்மன் வழிபாட்டு மன்றத்தைச் சார்ந்த பக்தர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு வக்கரகாளி அம்மனை தரிசித்தனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பாண்டுரங்கன் சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ரகுமாயி பாண்டுரங்கன் சுவாமிக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. பின்னர் துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பாண்டுரங்கன், ரகுமாயி தாயாரை வழிபட்டனர். நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத சித்திரை நட்சத்திரத்தினை முன்னிட்டு சக்கர தாழ்வாருக்கு கூட்டு வழிபாடு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத சித்திரை நட்சத்திரத்தினை முன்னிட்டு சக்கர தாழ்வாருக்கு சுதர்சன கூட்டு வழிபாடு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் அமைத்து யாகம் பூர்ணாகதியுடன் நிறைவுற்று தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் உற்சவர் சக்கர தாழ்வாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு நட்சத்திர தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு துளசி மற்றும் நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர். அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கும் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுதர்சன கூட்டு வழிபாட்டில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர்.